இன்றைக்கி நாங்கள் இந்த சட்டையை போய் ஒரு சட்டை தைப்போம். இது 3 வயசு பிள்ளைக்கு போடக்கூடிய ஒரு சட்டை. சரி வாங்க, இப்போ நான் காட்டுறேன் துணியை. நாங்கள் உங்களோட வீட்டில் நீங்கள் பெரிய அம்மாவைக்கு ஒரு சட்டை தைச்சிருப்பீங்க, ஹவுஸ் கோட். அதில் சின்ன அம்மாவை மெல்லிய அம்மான்னு சொன்னால் சைட்டால் மிஞ்சும் துணி அந்த கட் பீஸில் இப்போ நான் எடுத்து தைக்க போகிறேன். இது அநியாயமாக போகிறது தானே. அப்போ இதில் ஒரு 3 வயசு பிள்ளைக்குரிய ஒரு வீட்டுக்கு போகிற ஒரு சட்டைன்னு தைக்கப்போம். சரி வாங்கோ, இந்த நீளம் இவ்வளவு தான் இருக்குது, இவ்வளோ நீளம். இதை நாங்கள் 2ஆம் மடிப்போம். மடிச்சுட்டு இதை இப்போ 4ஆம் மடிப்போம். சரியோ, இந்த சட்டையை பாருங்கோ. இந்த சட்டைக்கு இந்த பின்ன பாருங்கோ, பின்ன களத்து விளத்தில் எடுத்துருக்கலாம். முன்னுக்கு இதில் ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கலாம். ஏன்னா துணி மட்டண்டா அதை போல் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் செய்வோம். சரியோ வாங்க, இதைப்பெல்லாம் இதை எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, அதை மடிக்கிறேன். 4ஆக மடிக்க எங்களுக்கு 4ஆக ஃபுல்லாக மடித்தா துணி நீளம் காணாது. அப்போ இதை டேப்புக்கு இடம் விட்டுட்டு இதெல்லாம் மடிப்போம். மடிச்சுட்டு இதுக்கு மேலே இந்த சட்டையை நாங்கள் வைப்போம். எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பார்ப்போம். இதில் மடிப்புகளிலே எல்லாம் இப்படி வெட்டின கட் பீஸனுடைய இப்படி தான் இருக்குமா. இந்த சின்ன துண்டுலேயே நீங்கள் வழியாக தைக்கலாம் ஒரு குழந்தை பிள்ளைக்கு. வேறு இந்த சட்டைக்கு இந்த கொஞ்சம் காணா வருது. இந்த காணா வர்றதுக்கு நாங்கள் இந்த ரெட் துணியில் ஒரு ஃப்ரில் ஒன்று பிடிச்சிடுவோம். அதை போல் இந்த டேப் இருக்குல்லோ, இந்த டேப்புக்கும் இந்த ரெட்டில் வச்சுடுவோம். இந்த டேப்புக்கும் இந்த ரெட்டில் நாங்கள் வச்சுடுவோம். சரியோ வாங்க, முதல் பின் பக்கம் 2 சேர்த்து வெட்டுவோம். பாருங்க, முதல் அப்படியே சட்டையை வச்சே கீறுவோம். இது 3லேருந்து 4 வயசு பிள்ளைக்கு போடலாம். இது பின் கழுத்து. இதில் ஒரு ஜாயிண்ட் வரும். இப்படி நேர நாங்கள் எடுப்போம். இது பின் துண்டு, முன் துண்டுக்கும் இந்த ஜாயிண்ட் வருது. இது ஷோல்டர், பிற்பக்கத்துக்கு தான் இந்த ஷோல்டர் வருது. இது கை பாருங்கோ. இதிலேருந்து இதான் தையலுக்கு போகும். இப்படியே ஸ்லாண்டாக வெட்டுவோம். இந்த பிள்ளைக்கு இந்த சட்டை நல்ல அளவான சட்டை, அதனுடைய வெட்டுறதை பாருங்கோ. அளந்தெடுத்த நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இந்த சட்டையை வச்சனுடைய அப்படியே வெட்டுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயோ, இப்போ இதை எடுப்போம். இந்த சட்டையை எடுத்து வச்சா இது பின் துண்டிஞ்சு பாருங்க, அப்படி நீளமாக நான் நேரே எடுத்துருக்குறேன். ஆனால் இது நாங்கள் என்ன செய்யணும், இது முன்னுக்கோ அது பின்னுக்கு, அந்த பின் துண்டு இருக்குதுல்லோ, அந்த பின் துண்டுக்கு வெட்டி போட்டு உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். சரி, இதை அப்படியே வச்சு நாங்கள் இப்போ வெட்டுவோம். இது பின் துண்டு. இதில் ஒரு வெட்டு போடுவோம். என்ன இது ஜாயிண்ட்டுக்கு அங்கே போகுது, பின் ஜாயின் பண்ண போகிறேன். இது ஷோல்டர். ஷோல்டரை கொஞ்சம் ஸ்லாண்டாக வெட்டுவோம். இது பிற்பக்கத்துக்கு தான் இந்த ஷோல்டர் துணியிடாக்கு, முற்பக்கத்துக்கு டேப் பண்ணி வைக்க போகிறோம். இது கை. அப்படியே முன்துண்டையும் வச்சே நாங்கள் அப்படியே வெட்டுவோம். இதெல்லாம் நாங்கள் கீறி இருக்கிற பாருங்க, இதுதான் இந்த பிள்ளை இந்த சட்டையின் அளவு. இதுக்கு நாங்கள் விடுவழி வைக்கிறோம். கொஞ்சம் குண்டனாக விடுவோம். விட்டு போகிற சட்டை தான் ரெண்டாலும் துவைக்க ஒரு சொட்டு சுருக்கம் வரும். அப்போ கொஞ்சம் கூட ஒரு அங்குலத்துக்கிட்ட விடுவோம். விட்டுட்டு இதை அப்படியே ஸ்லாண்டாக வெட்டுவோம். வெட்டிட்டு இதில் ஒரு இந்த பக்கம் அப்படியே விட்டோம்னா தொங்கும். அப்போ இதில் ஒரு ஸ்லாண்ட் கொடுக்கணும். நாங்கள் ஃப்ரில் வைப்போம். இதில் ஒரு தையலுக்கு இடம் விட்டுட்டு இப்போ இந்த துண்டை நாங்கள் வெட்டி எடுப்போம். இது முன் பக்கத்துக்குரியது, அது பிற்பக்கத்துக்குரியது.
இதை வெட்டி எடுப்போம். இது முன்துண்டு, இதை வெளியில் எடுப்போம். எடுத்துட்டு இந்த பின் துண்டு இப்படி நாங்கள் நேர இதை அப்படி அடித்தோம்னா அந்த முதுகு அடியில் கொஞ்சம் ஒன்று நிற்கும். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், இந்த முதுகு வர்ற இடத்துல சொட்டு வளைவு, இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்லாண்டாக ஒரு வளைவு கொடுத்து வெட்டுவோம். விடத்தில் இருந்தால் சரி, கிட்டத்தட்ட இடுப்போடு இருக்கணும். சின்ன ஒரு வளைவு கொடுத்து வெட்டினா உருவமாக இருக்கும். சரியோ, இதே பிற்பக்கத்துண்டு. இதில் வேறு ஒரு இதுவும் இல்லை. இதை மடித்து வைப்போம். முற்பக்கத்துண்டுக்கு இந்த இதில் லெவல் இல்லாமல் இருக்குது, அது இருக்க லெவல்படுத்துவோம். இதில் நாங்கள் இவ்வளோ ஓப்பன் விடுவோம். ஓப்பன் வச்சு ஒரு பட்டனும் வைக்கலாம், அல்லது இவ்வளோத்துக்கு கொண்டு வந்துட்டு சிப் வச்சும் அடித்து விடலாம். வச்சுட்டு இதுக்கு எங்களுக்கு மேலே ஒரு டேப் கொண்டு வைக்கணும். இந்த சட்டையில் இதை வச்சுக்கூட பாருங்க, இப்படி ஒரு துண்டு முன்னுக்கு மட்டும், என்ன துணி காணாதபடியாக முன்னுக்கு மட்டும் சின்ன துண்டு கொண்டு வைப்போம். வச்சுட்டு உளுந்த உடம்பை அந்த டேப்போட ஜாயிண்ட் பண்ணி விடுறது. இப்படி இந்த துண்டுன்னு சொன்னால் இதான் அது டேப் கொண்டு வச்சு இதில் ஜாயின் பண்ணி விடுறது. இந்த ஜாயிண்ட்டுக்கு துண்டு எடுப்போம். எங்களுக்கு இந்த துண்டே காணும். இது அப்படி ரெண்டாம் அடிப்போம். ரெண்டாம் அடிச்சுட்டு இது அப்படியே தைக்கணும். வெட்டுவோம். குழந்தை பிள்ளைண்டடியா ஷோல்டர் ஆக கழுத்து பெருக்கக்கூடாது, பெருத்தா கையால் வளைகி கொண்டு நிற்கும். சட்டையின் அளவு இதிலிருந்து இவ்வளோ. ஷோல்டருக்கு தைக்கிறதுக்கு இதில் ஜாயிண்ட், இதுலேயும் தைக்கிறது கொஞ்சம். அப்போ இதில் எவ்வளோ எடுத்தால் காணும் உங்களுக்கு. அதில் ரெண்டு துண்டு வந்துட்டு, ஒரு துண்டு வந்துட்டுது. எங்களுக்கு இது இப்போ மடித்து இப்படி தைப்போம். இதே நாங்கள் மடித்து இப்படி தைப்போம். இப்படி வரும். சிப் வைக்கிறேன்னா இப்படி நிற்கும். இந்த இதை மடித்து தைச்சி போட்டு, இந்த இவ்வளத்தை தைச்சி போட்டு அப்புறம் பக்கம் மாற்றி எடுத்துகிட்டு இப்படி வரும். வந்தால் எங்களுக்கு இவ்வளத்தில் வைப்போம். இது கைக்கும் மடித்து தைக்க போகும். இவ்வளோ போனால் இதில் நிற்கும். அதே போல் இந்த கையையும் இதுவும் இப்படி போனால் இப்படி நிற்கும். இப்படி நிற்குவாங்களா பிள்ளைக்கு சட்டை. சரியோ, இனிமேல் நாங்கள் இந்த பேண்ட்ருக்குள்ளோ இதுக்கு ஒரு துண்டு ஒன்று எடுத்து மடித்து தைக்கணும். நாங்கள் நீர் துண்டு எடுத்து வச்சு தைக்கணும் முன்பக்கத்துக்கு மட்டும். ரெண்டு துண்டு எடுத்துருக்குறேன். என்ன இது கொண்டு இதில் மார்க் பண்ணிவிட்டு இது கொண்டு முற்பக்கத்துக்கு இது ரெண்டு துண்டு. ரெண்டும் துண்டு. இதே போல் இந்த கை இருக்குல்லோ,
கைக்கும் வேணும், பின்னுக்கும் எங்களுக்கு இந்த பின்களத்துக்கும் வேணும். பின்களத்துக்கும் ஒரு ஃபேஸிங் கொண்டு வைப்பேன். புறப்பக்கம் காட்டும், புறப்பக்கம் தான் கீறவங்களுக்கு தெரியும். இப்படி வையுங்க. இப்படி வச்சுட்டு இதை இப்படி கீறுங்க. இது தையலுக்கு போகும், அதுக்கு கொஞ்சம் இடம் விடணும். இது ஷோல்டர். ஒரு அங்குள்ள ஃபேஸிங் விட்டால் காணும். உள்ளுக்கு மடித்து தைக்கிறானே. இது கழுத்து ஜாயிண்ட் அடி நடுவான். இது ஷோல்டர். இது இந்த பின்கலத்துக்கு வச்சுட்டு இப்படி தைச்சிட்டு மடித்து உள்ளுக்கு மடித்து தைச்சி வருது. இந்த துண்டும் இருக்கட்டும். இனி இந்த கையை கெடுக்கணும். நாங்கள் பின் கைக்கு இவ்வளவு உங்களுக்கு ஒரு ஃபேஸிங் வச்சு அடிக்கணும். அடித்தா தான் துணி இதுகள் வராது. உள்ளுக்கும் இப்படியே பிடிச்சும் அடித்து அடிக்கலாம். இப்படியே பிடிச்சும் உருட்டி அதை விட துண்டொண்டு வச்சு தைக்கிறது இன்னும் கூட நல்லா இருக்கும். துண்டொண்டு வச்சு தைப்போம். இது கை அக்குள் பக்கம் தைக்கிற இடம். அதில் ஒரு சின்ன வெட்டிட்டுரும். இதே போல் எங்களுக்கு முன்னுக்கும் இதில் ஒரு சின்ன துண்டு வருது. இந்த சின்ன துண்டுக்கும் 2 பக்கத்துக்கும் எடுக்கணும். எடுத்தால் நூல்கள் சிதம்பாமல் இருக்கும். இது அக்குள் பக்கத்தில் சின்னது வெட்டிட்டா இது அக்குள் பக்கத்தானு தெரியும். இவ்வளோதான். இதை வச்சுட்டு இனி கீழே நாங்கள் ஒரு ஃப்ரில் பிடிக்கணும். துணி மட்டையாக இருக்குது, கொஞ்சம் கட்டையாக வருது. இதுக்கு ரெட்டில் கொடுப்போம். இந்த ரெட்டில் கொடுப்போம். இதுவும் ஒரு கட் பீஸ் துணி. எங்களுக்கு ஒரு இவ்வளவு நீளம் இருந்தால் காணும். எங்களுக்கு தையல் கறியவங்களாம் இங்கே பிடிச்சி தைக்கிற இவ்வளோ துண்டு எடுத்தால் காணும். இப்படி 4 துண்டு எடுக்கணும். முன்னுக்கு 2, பின்னுக்கும் 2, இப்படி 4 துண்டு எடுக்கணும். நாங்கள் 2 பிடிச்சோண்டா பாருங்க. இதிலேருந்து இவ்வளோ வருது. எங்களுக்கு இவ்வளோ வருது.
இவ்வளோத்தையும் சுருக்கி சுருக்கி இதுக்குள்ளே விட்டு விடுவேன். இவ்வளோ தான் எங்கள் சட்டைൻ്റെ இது. இதுக்குள்ளே வாரதுகளை சுருக்கி சுருக்கி விட இப்படி 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 ஃப்ரில் போல் அப்படி நிற்கும் சட்டை. அது ஒரு வடிவாக இருக்கும். துணி மட்டண்டு அப்படியா. இந்த சின்ன சின்ன கட் பீஸ்கள்லேயே நாங்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு வடிவாக தைக்கலாம். இதுக்காக மெனக்கட்டு நாங்கள் 1/2 மீட்டர் துணியோ 3/4 மீட்டர் துணி எடுத்து தைக்க தேவையில்லை. இதே ஒரு 3 வயசு ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தால் 3 வயசு பிள்ளைய மட்டும் காணும். இது பீஸ் பீஸாக கிடக்கு. இதை ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணி இதை ஜாயின் பண்ணி இது ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணி போட்டு கீழ் கரியை இப்படி மடித்து தைச்சி போட்டு இந்த மேலான கொண்டு வந்து இதில் வச்சுட்டு ஃப்ரில்லாம் கையால் சின்ன சின்ன சுருக்கெல்லாம் வச்சு அடிக்கணும். இது இவ்வளோ காணும். இதுக்கு ஃப்ரில்லுக்கு இந்த ஃப்ரில்லை நாங்கள் சிவப்பில் வச்சபடியாக மேல் துண்டெடுத்து நம்ம டேப்பு கண்டு அந்த டேப்புக்கும் ஒரு சின்ன சிவப்பில் கொடுத்து விட்டா நீட்டாக இருக்கும், வடிவாக இருக்கும். நாங்கள் இதை மடித்து தைப்போமில்லோ, இதை இந்த பக்கம் மடித்து தைச்சிட்டு உள்ளுக்குள்ளால் பிரட்டி எடுத்து நல்ல வகத்தை கொண்டு வரணும். இப்போ கொண்டுல இந்த பைப்பிங் கொண்டு சின்ன இப்படி வேறுங்க இப்படி சின்னனா 2 கரையிலையும் இருந்தால் இந்த ஒரு பைப்பிங் கேட்கல வடிவாக இருக்கும். இப்போ சின்ன ஒரு பைப்பிங் எடுக்கணும். இவ்வளோ தான் துணி. ஆனால் இதில் நான் க்ராஸாக வெட்டணும். க்ராஸ் அங்கே இருக்குது. இந்த க்ராஸை எடுத்து இழுபடுற துணி இது இழுபடே இல்லை, இந்த பக்கம் தான் இழுபடுது. இப்போ இந்த பக்கமாக எடுக்கணும். நாங்கள் இந்த பக்கமாக இழுக்க இந்த இழுபடையில் இந்த இதை க்ராஸுக்கு எடுக்கக்கூடாது, இழுபடுற பக்கமாக பார்க்கணும். இதுதான் இழுபடுது. அப்போ இந்த பக்கம் தான் நாங்கள் க்ராஸ் எடுக்கணும். அப்போ இதை அப்படி மடிப்போம். மடிச்சுட்டு இழுத்து பாருங்க வந்தால் இப்படி வேறு இழுபட்டு இதான் க்ராஸாக எடுக்கணும். இதில் இப்படி இப்படி அழுத்துனீங்களேன்னா அடையாளம் விழும். விழுந்தோன்னு அதை விரிச்சிங்கன்னா இந்த அடையாளம் தெரியுது. அந்த நேருக்கு வெட்டுவோம். இப்படி இன்னும் இதோட துண்டு எடுத்துருக்குறோம். இதில் சின்ன நடத்தா காணும். இதுக்கொண்டு 2 பக்கத்துக்கும் காணும். இந்த பக்கத்துலையும் இந்த பக்கத்துலையும் இந்த பக்கத்துக்கும் காணும். இது அப்போ இதுவும் காணும். எடுத்து போட்டு இனிமேல் இந்த முன்துண்டு இருக்குல்லோ, முன்துண்டு இதில் துணி வச்சு பொறுத்த போகிறோம். இந்த துண்டு இந்த நேர் துண்டை பொறுத்த போகிறோம்ல, இந்த பொறுத்தேக்கு அதுலேயும் இதுக்குள்ள பைப்பிங்குக்கு எங்களுக்கு க்ரொஸ்ஸாக வெறுமை இருந்தால் அது நேர் பரவாயில்ல. இதுக்கு நேர் துண்டே வைக்கலாம். இது நேர் தானே. அப்போ நேர் துண்டிலேயே இதை போல ஒரு பைப்பிங் கொண்டா கொடுத்துருவோம். இதில் வட்டி எடுக்கிறேன். இல்லைண்டா லேஸ் வைக்கலாம். இந்த சட்டைக்கு பாருங்க, லேஸ் வச்சுக்கூடாது கரப்பு. இதுக்கு லேஸ் வச்சாலும் பெருசாக தெரியாது. அதனுடைய நாங்கள் இதில் எடுப்போம். சரியோ, இதை வச்சாச்சு. இனி அவருக்கு ஒரு பொக்கெட் ஒன்று வேணும்ன்றான். அழுகான் பொக்கெட் வேணும்னு. சின்ன பிள்ளை தான் பொக்கெட் வைக்கிற அவருக்கு விருப்பம். இப்போ ஒரு பொக்கெட் ஒன்று வைக்கணும். பொக்கெட்டும் தெரியல, இவ்வளோ பொக்கெட்டும் காணும். இது துணி காணாது. இங்கே ஜாயின் பண்ணி இதை அப்படியே ஜாயின் பண்ணி போட்டு எடுக்க போகிறோம். ஒரு சதுர பொக்கெட்டே எடுப்போம். இதுதான் பொக்கெட்டின் மேல் பக்கம், இது கீழ்ப்பக்கம். ஏன்னா கீழ்ப்பக்கம் கொஞ்சம் சொத்தை இதாக வர்றபடியாக கீழ்ப்பக்கத்துக்கு எடுப்போம். இதில் ஜாயிண்ட் கொடுக்கணும். இதில் ஜாயிண்ட்டாக கொடுத்துட்டா பொக்கெட்டை விரிக்க இப்படி நிற்கும். இவ்வளோ பெரிய பொக்கெட் இருக்கும்.
அவன் சின்ன கைக்கு இது காணும். சரியோ, இப்போ நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். என்னென்ன துண்டு எடுத்து வச்சுக்கணும், சின்ன சின்ன துண்டுகள் எடுத்து வச்சா தான் மிஷினு தைக்க போக சரியாக இருக்கும். இது பாக்கெட்டுக்கு தெரியுது. இது பின்னுடம்பு. இது பின்னுடம்பு. அது கட் பீஸ் நிறைய பாருங்க ஜாயிண்ட்டாக. இது பின்னுடம்பு. இது முன்னுடம்பு. இது முன்னுடம்புக்கு டேப். இது முன்னுடம்புக்கு இதில் வச்சு பட்டி தைக்கிறது, உள்ளுக்கு மடித்து தைக்கிறதுக்காக. இது டேப்புக்கு 2 க்ராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு. இது நேர்த்துண்டு இந்த முன்னுடம்பு பட்டி வச்சு தைக்கிறது. இது முன் கையின்ற இந்த ஜாயிண்ட். இது பின் கையின்ற பின் கைக்கு வச்சு தைக்கிறது. இது பின் கழுத்துக்கு. இது பாக்கெட். இது கீழே வைக்கிற அந்த ஃப்ரில் துண்டு. இருந்தால் கொஞ்சம் துணியிலேயே ஒரு ஃப்ராக் ஆகுது. இது நாங்கள் கடையில் வேண்ட போக இப்படின்னு நாங்கள் 1/2 மீட்டர் துணி எடுத்து வேண்டித்தான் தைக்கணும். 1/2 மீட்டர் மட்டும் இருக்கும், 3/4 மீட்டர் துணி வேண்டணும். இது இப்போ ஒரு வயசு வந்த ஒரு ஆளுக்கு, மெல்லி ஒரு ஆளுக்கு தைச்ச ஒரு சட்டைன்ற மிச்சத்துண்டு. தைச்சா அப்புறம் பாருங்க என்ன வடிவாக இருக்கும் இந்த சட்டை. மிச்சத்துண்டு இருந்தாலும் இந்த சட்டை நல்ல வடிவாக இருக்கும். நான் தைச்சி போட்டதை காட்டுறேன். தைக்கும்போது அது எடுக்க இல்லாமல் இருக்குது படம். நான் தைச்சி போட்டே போட்டு காட்டுறேன். ஓகே, பாய், வணக்கம், நன்றி.